ஒரு சூப்பரான வார் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்குங்க. த ஆம்புஷ் அப்படிங்கிற 2021 எடுக்கப்பட்ட ஒரு அரபிக் திரைப்படம். இந்த படத்தோட கதை வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த படத்தோட கதையை எடுத்துருக்காங்களாம். அரபிக் நாடுன்னு கருதப்படுற UAE, ஸோ அவங்களோட மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு கதை. அப்படி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே சில ஆர்ம்டு ட்ரக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அது இதுன்னு என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தீவிரவாத கும்பல் வந்து இவங்களை சுத்து போட்டு லாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்லாம் வச்சு அடிக்கிறதுனால ஸோ வண்டி சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டை இழந்துருது. ஸோ ஒரு இடத்துல சிக்கிக்கும் செய்யுது. ஸோ எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி மூலமாக கம்யூனிகேட் பண்ண வரதுக்கு ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரம் இவங்க எப்படி சமாளிச்சாங்களா, அப்படி வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படி மீட் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட மிச்ச கதை. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தோட மேக்கிங் தான். ஸோ அந்த வார் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவாக எடுத்துருப்பாங்க. ஸோ ரியலாகவே ஒரு ஃபுட்டேஜ் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அந்த படம் எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு. பட் இந்த படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே நரேஷன் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த நரேஷன் கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு மைனஸாக தான் இருக்குது. இந்த படத்தோட அந்த வார் ஃபீல்டை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது எல்லாமே சூப்பரான ஒரு மேக்கிங். ஸோ ஒவ்வொரு VFX ஷாட்டுமே சூப்பராக வந்திருக்கு. மேலும் படத்தில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் பில்டிங்கை ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் முக்காவாசி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் பில்டிங்கை இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓவராலா ஒரு டீசென்டான படம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார் ஃபீல்டுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்சபிள் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த வார் ஃபீல்டாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.